கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன். முதல்ல இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வயசானவங்களை வச்சு கொஞ்சம் பெரிய கோயில் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. தெரியுமா, கோயில் சம்பந்தப்பட்டது தெய்வ விக்கிரம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன், என்னோட ஏற்றுக்கிட்டாங்க. இனிமேல் அதுக்கு தான் போவேன். ஆனா இந்த கவர்மெண்ட்டை பத்தியும் நான் சத்தியமா சொல்றேன், ஐ எம் நாட் அட் ஆல் கிரிட்டிக்கல். அப்படின்னா ஐ எம் அன்கிரிட்டிக்கல் about the government. எப்போன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு பிரீத்திங் டைமை கொடுக்கணும். எல்லாரும் மாறி மாறி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி திஸ் தட் அப்படின்னு சொல்றதுல எங்க மாதிரி வயசானவர்களுக்கு ஏற்பாடு அல்ல. நான் அதுல மெம்பர்லாம் இல்ல, திருப்பி போஸ்டிங் கொடுத்தாலும் போறதில்ல. இதெல்லாம் கேட்டு ஓஞ்சி போனீங்க, அதெல்லாம் வேண்டாம். உறுதியாக ஆனா நல்லவங்களா பார்க்கணும். இது போக ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. 1947 இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆன்டி கரப்டர் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன், நான் ஒரு ஆன்டி கரப்ட்ல நான் ஒரு நான் கரப்ட் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன். ரெண்டாவது ஒரு ஜம்ப் அடிக்கிறார், என்ன, நான் ஒரு ஆன்டி கரப்ட் ஆபீசரா இருப்பேன். இந்த வேர்ட் அப்படின்னு ரெண்டு வார்த்தை. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சம்னா பொதுமக்கள், அந்த லஞ்சம் இல்ல, பொதுமக்கள் வரி பணத்துல கை வைக்க மாட்டேன் ஒண்ணு. ரெண்டாவது கை வைக்கிறவனையும் விட மாட்டேன். அப்படின்னா மினிஸ்டர்ஸ் அவங்கள தப்பா சொல்லக்கூடாது. அலிபாபாவும் 40 திருடர்னு சொல்லுவாங்க, அது வேற. அது இல்ல, மொத்தத்தில் அவங்க கை வைக்காம எல்லாம் வைப்பாங்க, எல்லாம் பிடிக்க விடுவான்றார். ஒரு வருஷம் அவருக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் எங்களுடைய கருத்து. வயதானவர்களுடைய நாங்களே ஐ எம் 68 years of age, we should give breathing time for 1 year. ஆனா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மற்ற ஒரு கவர்மெண்ட் இருந்து முன்னாள் கவர்மெண்ட் வீணா அந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு நாளைக்கு கூட சொன்னது கிடையாதுங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லா தெரியும். யாரும் விருப்பம் இல்ல, யாரும் எதிரி இல்ல, யாருக்கும் ஓட்டு போடல. நான் உண்மையிலே ஓட்டு போட்டது யாருக்கு எனக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் அன்கிரிட்டிக்கலா நாங்க அந்த சார்பாக எல்டர்ஸ்ல இருக்கோம், எங்களுடைய டீம் பொறுத்தவரை இருக்கிறோம். அந்த இதுல அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது செய்யறது தான் வந்திருக்கும். எப்படின்னா நல்ல அட்வைஸை சொல்றோம். இந்த இன்ஸ்பெக்டர் அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு சொல்றது நல்லதா இல்லையா? எல்லாரும் சொல்றீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அதை கொண்டு பாரு. நம்பர் 2, இதே இன்ஸ்பெக்டர் தானதுல ஒரு லேடி தான் விசாரிக்கிறாங்க. செத்து போனது பொம்பளை பிள்ளையா இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஆண்டவன் என்ன உறுப்புகளை கொடுத்திருப்பான் இல்லையா, அதே உறுப்பை தானே சீனியர் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு சீனியர் அதிகாரி இருக்கிறாங்க ஏதோ ஒரு ரேங்க்ல, மெட்ராஸ்ல ஒரு சீனியர் அதிகாரி இருக்காங்க, தெரியுமா இல்லையா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கிரிட்டிக்கலா சொல்லல, அட்வைஸ் பண்றேன். கவர்மெண்ட் ஹைஜாக் பண்ணிடக்கூடாது. ஆபீசர் வந்து ரிப்போர்ட் கொடுத்து இவங்க தான் பிரமாதமான ஆளும்பாங்க, கடைசியில் உள்ள நோண்டி பார்த்தோம்னா பெரிய ஊழையா இருக்கு. அப்படின்னா ஒரு இடவுமே இருக்காது. எப்படின்னா யாரையும் கிரிட்டிக்கலா சொல்ல, அவங்களெல்லாம் நல்ல வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறான். இங்க இருக்கிற ஒரு லேடி உமன் ஆபீசர், லேடின்னு சொல்ல முடியாதனால உமன் ஆபீசருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறான். இந்த பாப்பாவுக்கு என்ன உடல் உறுப்பு ஆண்டவன் கொடுத்தானே அதே தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம குழந்தை செத்தது மாதிரி பார்த்து உடனே அங்க போய் டக்கு டக்குன்னு